ஆரம்பிப்பதற்கு முன்பாக நம்முடைய கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பார்ந்த கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று மத்தியானத்திலிருந்து குறிப்பாக இன்று மிட் நைட் எல்லாமே ஒரு பெரிய அளவில் மாஸ் போவாங்க. அன்பு, சகோதரத்துவம், சமத்துவம் எல்லாம் கூட இந்த கிறிஸ்துமஸ் பெருநாளில் நிலைத்து எல்லா மக்களும் இன்புற வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் நம்முடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 2 நாட்களாக நீங்க பாக்குறீங்க, தலைநகர் டெல்லியில கிறிஸ்துமஸ் விழா நிறைய இடத்துல பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய வாழ்த்துக்களையும் கூட பொதுமக்கள் பெரும் ஒரு அன்போடு வரவேற்று அதை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அரசியல்ல 2-3 விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும். குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நேற்று மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு ரெக்வெஸ்ட் வச்சிருந்தாங்க, ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. குறிப்பா செக்ஷன் 93 சப் கிளாஸ் 2 கான்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ், அதுல ஒரு மாற்றம் வேண்டும் என்று, அமெண்ட்மெண்ட் வேண்டும் என்று. அதை நம்முடைய முதலமைச்சர் உட்பட சில அரசியல் கட்சி தலைவர்கள் அதை வேண்டுமென்றே திரித்து அதன் மூலமாக மக்கள் மன்றத்தில் நாம் ஏதோ ஒரு பெரும் தவறு செய்து விட்டோம் என்கின்ற ஒரு வாதத்தை முன்வைக்கின்றார்கள். இது பத்திரிகை நண்பர்கள் மூலமாக இதை ஒரு விளக்கத்தை கொடுக்கணும், மக்களுக்கு உங்கள் மூலமாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. நமக்கு தெரியும், இன்னைக்கு கான்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ் 1961 அதுபடி எலெக்ஷன் எப்படி நடத்தணும், ப்ராசஸ் எப்படி எல்லாமே டிஃபைன் ஆயிருக்கு. அதுல குறிப்பா செக்ஷன் 93 சப் கிளாஸ் 2 என்ன சொல்லுதுன்னாங்க, எலெக்ஷன் முடிந்த பிறகு எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை யார் வாங்க முடியும், யார் பார்க்க முடியும் என்று. அதுல ஒரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா, ஆல் அதர் பேப்பர்ஸ் ரிலேட்டிங் டு தி எலெக்ஷன் ஷால் பி ஓபன் டு பப்ளிக் இன்ஸ்பெக்ஷன். அதாவது எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் போட்டியிட்டவர்களுக்கு சில பேப்பர் ஓபனா இருக்கும், தேர்தலில் போட்டியிடாதவங்களுக்கு சில பேப்பர் ஓபனா இருக்கும். இன்னைக்கு நம்ம பப்ளிக்கு எது கிடைக்கும் அப்படிங்கறதா இது. ஆல் அதர் பேப்பர்ஸ் ரிலேட்டிங் டு தி எலெக்ஷன் ஷால் பி ஓபன் டு பப்ளிக் இன்ஸ்பெக்ஷன். இதை நம்முடைய ஹரியானா ஹைகோர்ட் அவங்க சமீபத்தில் தீர்ப்புல போலிங் சென்டர்னுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட அந்த ஆல் அதர் பேப்பர் அப்படிங்கிறதுக்கு சம்பந்தப்பட்டதாக ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. ஆல் அதர் பேப்பர் அப்படின்னா அதுல சிசிடிவி ஃபுட்டேஜும் அடங்கும் அப்படின்னு. அதற்கு எலெக்ஷன் கமிஷன் அவங்க இல்ல, அது வராது, ஏன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் என்பது கண்டிப்பா நம்ம பப்ளிக்கு கொடுக்க முடியாது, அது ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் அப்படிங்கறக்காக அவங்க அந்த ஆல் அதர்ஸ் பேப்பர் அப்படிங்கறதுக்கு பதிலா ஸ்பெசிஃபைடு இந்த ரூல்ஸ் அப்படின்னு மாத்திருக்காங்க. இது எதற்காக தேர்தல் ஆணையம் இதை மாத்தி இருக்கிறாங்க, அதற்கான விளக்கமும் கொடுத்திருக்காங்க. எதற்காக மத்திய அரசு இதை ஒத்துக்கிட்டாங்க, எதற்காக மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸும் பர்மிஷன் கொடுத்திருக்காங்கன்னா, நமக்கு தெரியும் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளி இருக்கு, இன்ன கேண்டிடேட்டுக்கு அது இருக்கு, கேண்டிடேட் கேன் ரிசீவ் அ காப்பி ஆஃப் த சிசிடிவி ஃபுட்டேஜ், அவங்க வாங்கிக்கலாம், கேண்டிடேட்டுக்கு யாருமே தடுக்கல. ஆனா பப்ளிக்கு அது கை கிடைக்கும் பொழுது, குறிப்பாக ஜம்மு அண்ட் காஷ்மீரா இருக்கட்டும், ஜார்க்கண்டா இருக்கட்டும், சென்சிட்டிவான பகுதியில் அது யாரு கையில ஃபுட்டேஜ் இருந்தாலும் கூட யார் வந்தாங்க, யார் ஓட்டு போட்டாங்க, யார் ஓட்டு போடல எல்லாமே தெரியும். அது குறிப்பா உங்களுக்கு தெரியும், நிறைய நக்சல் அஃபெக்டட் ஏரியால டெரரிசம் இருக்கக்கூடிய பகுதியில் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு ஒரு பெரும் அச்சுறுத்தல் அந்த மக்களுக்கு இருக்கு. நீங்க ஓட்டு போட்டா உங்களை கொன்றுவோம், ஓட்டு போட்ட இடத்துல கொண்டிருக்காங்க. ஏன் தேர்தலில் தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகளை கொண்டிருக்காங்க. இது இந்தியாவில் பல இடத்துல நம்ம பார்க்கிறோம். அதுவும் இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வந்த பிறகு போலிங் ஸ்டேஷனுக்குள்ள இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ், போலிங்க்கு வெளியே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் இரண்டும் உங்க கையில கிடைச்சதுன்னா 10 நிமிஷத்துல மேப் பண்ணிடலாம். அந்த ஒரு காரணம், மிக முக்கிய காரணமாக எலெக்ஷன் கமிஷன் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒரு சாமானிய மனிதனுக்கு, நாட் அ கேண்டிடேட், அவர்களுக்கு கொடுப்பதில் எந்த விதமான ஒரு பப்ளிக் மெஷரும் கூட மீட் அவுட் ஆகல அப்படிங்கறக்காக அதை அந்த ரூல்ஸை அமெண்ட் பண்ணி மாத்திருக்காங்க. நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இதுவரைக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜ் யாருக்குமே கொடுக்கல. முதலமைச்சர் அவரை பேசுறத பாத்தீங்கன்னா, ஏதோ நேத்து வரைக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுத்துட்டு இருந்தாங்க, எனக்கு எலெக்ஷன் கமிஷன் அமெண்ட் பண்ணி நாளை காலையில இருந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அப்படி இதுவரை இந்திய அரசியல்ல சிசிடிவி ஃபுட்டேஜை யாரும் கேட்கல, யாருக்கும் கொடுக்கல. ஆனா இந்த முறை பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட்டினுடைய இன்டர்பிரேஷன், ஆல் அதர் பேப்பர்ஸ்னா சிசிடிவி ஃபுட்டேஜும் அடங்கும் அப்படின்னு சொன்னனால அதை கிளாரிஃபை பண்ணி எலெக்ஷன் கமிஷன் ஒரு சின்ன அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. இதை பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் வரவேற்கின்றோம். எலெக்ஷன் கமிஷன் அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த அமெண்ட்மெண்ட் குறிப்பாக அச்சுறுத்தல் இல்லாம கிராம பகுதி, நகர் பகுதி எல்லா இடத்திலும் கூட, தமிழ்நாட்டிலே பாருங்க, நீ ஓட்டு போட்டா கரண்ட் கட் பண்ணி விட்டுருவேன், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் உன் பேர் எடுத்துருவேன், இப்படியான நடக்கக்கூடிய நம்ம ஊர்லயே நடக்குது. அதனால் நிச்சயமாக இது மக்களுடைய பாதுகாப்புக்கு வழிவகுக்கும். அதே நேரத்தில் இன்னும் நிறைய நண்பர்கள் தேர்தலில் வாக்களிப்பதற்கு, வாக்கு சதவீதத்தை உயர்த்துவதற்கு இது பயன்படும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. இரண்டாவது, நம்முடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தொடர்ந்து கடந்த 2 நாட்களாக நிறைய விஷயங்கள் சொல்றாங்க, நிறைய பொய்யும் சொல்றாங்க. நாங்க பாரதிய ஜனதா கட்சி 3 நாட்களாக அமைச்சர்கிட்ட கேட்கிற கேள்வி என்னன்னாங்க, பிஎஸ்என்எல் நிறுவனம்
தமிழ்நாட்டில் எல்லா இடத்துக்கும் கல்வித்துறைக்கு இன்டர்நெட் கொடுக்குறாங்க, நீங்க சர்வீஸ் வாங்குறீங்க. 3 மாத காலமாக உங்களுக்கு பில் கட்டாதனால சர்வீஸ் துண்டிக்கப்பட்டிருக்கிறது, அதனால மாணவர்கள் பாதிக்கிறாங்கன்னு சொன்னோம். அந்த மாதிரி இல்லவே இல்லைனாங்க. நாங்க லெட்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணோம், பாருங்க இந்த மாதிரி இருக்குது. அது முதல்லயே கட்டியாச்சு, பொய் சொல்றாங்க. நாங்க நேத்து மறுபடியும் ஒரு லெட்டர் ரிலீஸ் பண்ணோம், இல்ல பாருங்க நேத்து தான் நீங்க கட்ட சொல்லி ஆர்டரே போட்டிருக்கீங்க. அதுல அமைச்சர் அவர்கள் நிறைய விஷயங்களை பத்திரிகையாளர் சந்திப்பில் முன் வச்சிருக்கிறாங்க. ஒன்று, மத்திய அரசு நேற்று கொண்டு வந்திருக்கக்கூடிய 5ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் டிடென்ஷன் பாலிசின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 5ஆம் வகுப்புல ஒரு மாணவன் மாணவி அந்த பரீட்சையில ஃபெயில் ஆகும் பொழுது 2 மாதம் கழித்து மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். அதுலயே அவங்க ஃபெயில் ஆகிறாங்க அப்படின்னா அவங்க ஹோல்ட் ஆவாங்க அந்த கிளாஸ்ல. அதே போல 8ஆவதுல அந்த பரீட்சையில் அவங்க ஃபெயில் ஆகிறாங்கன்னா 2 மாதம் கழித்து நடத்தப்படக்கூடிய தேர்வுல மறுபடியும் ஃபெயில் ஆனாங்கன்னா அவங்க ஹோல்டு பண்ணுவாங்க. இது டிடென்ஷன் பாலிசி அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இது புதிய கல்விக் கொள்கை 2019-20 கொண்டு வரும் பொழுதே இந்த பாலிசியை சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நம்ம பரீட்சை நடத்துறதே 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் இல்ல 5ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் தான் நடத்தும் அப்படின்னு அந்த பாலிசி பிரிஸ்கிரைப் பண்ணாம இருந்தாங்க. நேத்து மத்திய அரசு MHRD அந்த பாலிசியை பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. அதற்கு தமிழக அரசு தன்னுடைய விரோதத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். நாம் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். மத்திய அரசை பொறுத்தவரை எல்லா இடத்திலும் குவாண்டிட்டி இருக்கணும், குவாலிட்டி இருக்கணும். எல்லா குழந்தைங்களும் படிக்கணும், தங்குதடை இல்லாம. அதே நேரத்தில் எஜுகேஷனும் குவாலிட்டியா கொடுக்கணும். ஆசிரியருக்கு நீங்க ஒரு கட்டாயம் வைக்கணும் இல்லைங்களா? ஆசிரியர் ஒழுங்கா பாடம் நடத்துறாங்களா நடத்தலையா, மாணவன் ஒழுங்கா படிக்கிறாங்களா படிக்கல, இரண்டும் தான் ஒரு கல்வி திட்டத்தை நீங்க சரியா சமமா பாக்குறீங்கன்னா இரண்டையும் பார்க்கணும். சோ மத்திய அரசை பொறுத்தவரை இன்னைக்கு சொல்றாங்க 5ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆன பிறகு அவங்களுக்கு 2 மாசம் இன்டென்சிவ் கோச்சிங் கொடுத்து மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுப்போம். அதுல ஃபெயில் ஆனாங்க அப்படின்னா அந்த கிளாஸ்ல ஹோல்ட் ஆயிக்குவாங்க, அவங்களுக்கு மறுபடியும் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கப்படும். அப்படி இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா கல்வியை பொறுத்தவரை தரத்தை உயர்த்திக்கிட்டே வரணும். அதே நேரத்தில் ஒரு குவாலிட்டியை மீட் அவுட் பண்ணணும். இன்னைக்கு தமிழகத்தை பாருங்க, நம்ம எங்க இருக்கோம்னு பாருங்க. நேஷனல் லெவல்ல 2018 ஏசர் ரிப்போர்ட்ங்கிறது இந்தியா முழுவதுமே ஒரு மாணவனுடைய கல்வி தரத்தை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு சர்வே. 22% தமிழ்நாடு, 2018 ஒரு ஆண்டா வர்றேன். 2018 3ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்களுக்கு 22% குழந்தைங்களுக்கு தான் பேசிக் சப்ராக்ஷன் தமிழ்நாட்டு குழந்தைங்களுக்கு தெரிஞ்சது. கேரளா தான் ஹையஸ்டா இருந்தாங்க. 45% குழந்தைகள் 3ஆம் கிளாஸ்ல பேசிக் சப்ராக்ஷன் போடுவாங்க. இதே இந்திய அளவுல பார்க்கும்போது தமிழகத்தினுடைய ஆவரேஜ் விட இந்தியாவுடைய ஆவரேஜை விட தமிழ்நாடு குறைவா இருந்துச்சு. அதே மாதிரி இந்திய அளவுல நீங்க பாத்தீங்கன்னா 8ஆம் கிளாஸ் 56% குழந்தைங்களுக்கு ஒரு 3 டிஜிட் நம்பரை சிங்கிள் டிஜிட் நம்பரால் டிவைட் பண்ண முடியல. 5ஆம் கிளாஸ்ல 72% குழந்தைங்களுக்கு டிவிஷன் தெரியல. 3ஆம் கிளாஸ்ல 80% குழந்தைங்களுக்கு சப்ராக்ஷன் தெரியல. சோ இதெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது இந்தியாவை பொறுத்தவரை கல்வி தரத்தை உயர்த்த வேண்டிய கட்டாயம் அரசுக்கு இருக்கு.